எங்கள் வீட்டில் சண்டே ஸ்பெஷல் வந்து மட்டன் குழம்பு. அது எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் கொஞ்சமாக ஊற்றுங்க. மட்டன் சிக்கனுக்கெல்லாம் கொஞ்சமாக ஊற்றிட்டு ஒரே ஒரு பிரிஞ்சி இலை, சோம்பு, அந்த கறி மசாலா பட்டையில் இருக்கும்ல அதெல்லாம் போட்டாச்சு. அந்த கடல் பாசி இதெல்லாம் போட்டு அது கொஞ்சம் வதங்கினதும் வெங்காயம் தக்காளி போட்டு வதக்கணும் ஃபஸ்ட்டு. நான் அதை ஒருத்தவங்க குறுக்கில் பேச்சு கொடுக்கவும் அதை மறந்துட்டேன். இதில் வந்து வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு அதை அரைச்சி வச்சுருக்கேன். அதை போட்டு ஃபஸ்ட்டு வதக்கிட்டேன். சரி, அது கூடவே அந்த வெட்டி வச்சுருக்க வெங்காயம் தக்காளி அப்புறம் அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதெல்லாம் போட்டு அதனுடைய நல்லா வதக்கிடுங்க. ஒரு மூடியை போட்டு மூடினீங்கன்னா நல்லா வதங்கிடும். பச்சை மிளகாய் எல்லாம் வதங்கினதுக்கப்புறம் இதை மூடி போட்டு வச்சுருங்க கொஞ்சம் நேரம். இது நல்லா அந்த பச்சை வாசனை எல்லாம் போகணும். பச்சை வாசனை எல்லாம் போனதுக்கப்புறமா அந்த இதில் கறியில் என்னென்ன போட்டு வேக வச்சுருக்கேன்னா மஞ்சள் தூள், உப்பு மட்டும் போட்டு வேக வச்சுருக்கேன் சின்ன சின்னதாக கட் பண்ணி. இப்போ இது நல்லா வதங்கிருச்சு. இது அந்த எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்துடும், பச்சை வாசனை போயிட்டு. இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம என்ன செய்யணுன்னா தேவையான அளவுக்கு மிளகாத்தூள் போடணும். மிளகாத்தூள் போட்டுங்க. எங்கள் மிளகாப்பொடி கொஞ்சம் காரம் கம்மியாக தான் இருக்கும். இருந்தாலும் நான்வெஜ் காரமாக இருந்தால் தானே நல்லாயிருக்கும். அதனால் மிளகாத்தூள் போட்டு அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. அந்த ராஸ்மல் போகணும். வதக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம என்ன செய்யணுன்னா இந்த வேக வச்சுருக்க கறி இருக்கு இல்லையா, அதையும் அதோடு போட்டு வேக வைக்கணும். வேகணும். நல்லா வெந்துருச்சு கறி. ஒரு 7 விசில் வச்சேன் நான். நல்லா வந்துருச்சு சாஃப்டாக. போட்டுட்டு அப்புறம் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கணும். உப்பு போட்டுக்கணும், குழம்புக்கு ஏற்ற உப்பு. இதெல்லாம் போட்டு உப்பு சரியாக இருக்கான்னு செக் பண்ணி மூடி வச்சுருங்க. ஃபுல்லாக மூடக்கூடாது, கொஞ்சமாக ஓப்பன் விட்டு மூடி வச்சுருங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க இந்த குழம்பு. செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இது நல்லா தேவையான அளவு தண்ணி எல்லாம் போட்டு இதை கொதிக்க விடுங்க. அதுக்குள்ளே சின்ன மிக்ஸி ஜாரில் கசகசா, சீரகம், கொஞ்சம் மிளகு, கொஞ்சம் சோம்பு, கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஊற வச்சுடுங்க. அது ஊறிடும். நல்லா ஊறினதுக்கப்புறம் மஞ்சள் பொடியும் அதில் சேர்த்து நல்லா அரைச்சிடுங்க. மிக்சியில் நைஸாக அரைச்சிடுங்க. அரைச்சிட்டு குழம்பு இறக்கும் முன்னாடி ஒரு 10 நிமிஷம் முன்னாடி அதை அரைச்ச விழுதை ஊற்றிட்டு இறக்கிட்டு கொத்தமல்லி போட்டு ஆஃப் பண்ணி ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சுட்டு சாப்பிட்டு பாருங்களேன். செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. நான் தான் இதை சமைச்சேனான்னு எனக்கே தெரில, அவ்வளோ ருசியாக இருந்தது. நீங்களும் இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் தான் சொன்னேன்னா இதில் வந்து மிளகு, சீரகம், சோம்பு, கசகசா, மஞ்சள் தூள் இது மட்டும்தான் போட்டு ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன். 1 கிலோ மட்டன் இது. அந்த ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன். அவ்வளோதான். இது நல்லா அந்த கொஞ்சம் கொதிக்க விடுங்க. ஒரு 5-10 நிமிஷம் கொதிக்க விட்டுட்டு ஆஃப் பண்ணுங்க கொத்தமல்லி போட்டு. அவ்வளோதாங்க, ருசியான மட்டன் குழம்பு ரெடி. எங்கள் வீட்டில் ஒரு ஆள் வந்து மட்டன் சாப்பிடாது. அதனால் ஒரு முட்டையும் அதோடு போட்டு வேக வச்சுக்கிட்டேன். அவ்வளோதான். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. எல்லோரும் பார்க்குறீங்க, ஆனால் யாரும் சப்ஸ்கிரைபே பண்ணலை. பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.